இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கூகுள் ஆப்ஸ்க்கு என்ன புது அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். சோ இந்த டைம் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் டிசைன் அதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டைலர். சோ கூகுள் டைலர் இப்ப கம்ப்ளீட்டா ரீடிசைன் வந்து பண்ணிட்டாங்க. இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் என் டிவைஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்ச அப்புறம் கூடி சீக்கிரமே பப்ளிக் வந்துரும். அப்ப நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம குயிக்கா வந்து பார்த்தலாம் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் கான்டாக்ட் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த ஃபேவரட் கான்டாக்ட் வந்து இருக்கும். அதை இப்போ நமக்கு மேல வந்து பார்த்தா கொண்டு போயிட்டாங்க. மேல வந்து பார்க்கலாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேவரட்டான கான்டாக்ட் எல்லாமே இருக்கு. லாஸ்ட்ல நமக்கு ஆட் பட்டன் இருக்கு. ஆட் பட்டன் செலக்ட் பண்ணி நம்ம கான்டாக்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் கால்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கேப் வந்து கொடுத்திருக்காங்க. அது மூலமா இன்னும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் டயல் பேட்ல வந்து பார்த்தா நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலிங் யூ வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பார்க்க நல்லாவே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேல நேம் வந்து பாருங்க, அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் கீழே ப்ரொஃபைல் பிக்சர் எனக்கு ரவுண்டாவும் இருக்கு. பட் நிறைய பேருக்கு வந்து மெட்டீரியல் ஷேப் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கு. கீழே அந்த கீபேட், மியூட், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் அந்த கால் கட் பண்ற பட்டன் எல்லாம் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப பெருசா வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. இன்னும் கூட நம்மளால ஈஸியா வந்து பாத்துக்க முடியுது. தென் இந்த காலிங் யூவை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல 3 டாட்ல வந்து செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா இன்கமிங் கால் கெஸ்டர்ஸ். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்வைப், அதுக்கப்புறம் சிங்கிள் டேப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹரிசாண்டல் ஸ்வைப் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இதே சிங்கிள் டேப் மாத்தினீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு அட்டெண்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது ஜஸ்ட் டேப் பண்ற மாதிரி இருக்கும். தென் கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. கால் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன பீப் வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டயலர் ஆப் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒரு பீட்டா யூஸரா இருந்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் பீட்டா அப்டேட் வந்து பண்ணுங்க. பீட்டா இல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, பப்ளிக் ரோல் வந்து ஆகும். யூடியூப்ல நமக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் மாத்திருக்காங்க, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க யூடியூப் வந்து பிசில பாத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு அது வந்து பாருங்க பில் ஷேப்ல வந்து மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே பிளே, பாஸ் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பக்கத்துல இருக்கும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வந்து பார்த்தா காட்டியிருக்காங்க. பேக் சைடுல சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த கிரேடட் லுக் பார்க்க நல்லாவே இருக்கு. இதே மாதிரி சேம் சேஞ்சஸ் நம்ம யூடியூபோட மொபைல் ஆப்லயும் வந்து பண்ணிருக்காங்க. லுக் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூபோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்ல ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே லைனா வந்து காட்டும். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ரிலவென்ட் அப்படின்னு வருது. அந்த மோஸ்ட் ரிலவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா மற்ற கண்டென்ட் எல்லாமே காட்டும். இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கூகுளோட மெசேஜ் ஆப்க்கு ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ மேல அந்த கூகுளோட ஆப் நமக்கு இப்போ ஹைலைட் பண்ணி வந்து பார்த்தா காட்டியிருக்காங்க. அது கீழே நமக்கு அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அந்த மேல சர்ச் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சர்ச் பட்டன் செலக்ட் பண்ணும்போது அன்ரீடு, நோன், அன்னோன், ஸ்டார் அப்படிலாம் வந்திருக்கும். இது நமக்கு வந்து புது கூகுள் மெசேஜ்ல வந்து பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க நியூ மெசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாருங்க அந்த ரவுண்ட் பார் இருக்கு. அது நமக்கு இன்னும் கூட நல்ல கர்வா வந்து பண்ணிருக்காங்க. அது கீழே இந்த கிரியேட் குரூப் வந்து இருக்கு. சோ ஓல்ட் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க, இப்போ நியூ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இங்க கூகுள் மெசேஜ் ஆப்ல வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கீழே உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் அந்த கெஸ்டர் வந்து இருக்கும். அதை நம்ம லாங் பிரஸ் பண்ணும்போது வந்து சர்க்கிள் டு சர்ச் வந்து பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கு அந்த மியூசிக் பட்டன் வந்து புதுசா ஆட் பண்ணாங்க. அதாவது நம்ம போன்ல ஏதாவது சாங் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன சாங் அப்படின்னு சொல்லி ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு அது ஹிஸ்டரி வந்து பாத்துக்க முடியும். இந்த மியூசிக் பட்டன் நீங்க செலக்ட் பண்ணும்போது மேல வந்து பாருங்க ஹிஸ்டரி பட்டன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம ரீசெண்டா என்னென்ன சாங் சர்ச் பண்ணமோ அது எல்லாமே வந்து காட்டுது. அது மூலமா ஈஸியா வந்து பாத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜெமினி ஏஐல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம பவர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜெமினி ஏஐ வந்து வேக்கப் ஆகும். அதை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் போகிறதுக்கு வந்து ஜஸ்ட் அங்கிருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐயோட ஃபுல் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் தி டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெமினி தான் டிஃபால்ட்டா வந்து இருக்கு. இந்த ஜெமினி ஏஐல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஜெமினி ஏஐல நமக்கு ஒரு கேமரா மோட் வந்து இருக்கு. அந்த கேமரா பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம டைரக்டா வந்து கேமரா காட்டி இது என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. What it is? It's the Rode Wireless Go 2, a compact wireless microphone system. How can I help you with it? நெக்ஸ்ட் ஒன் கூகுளோட கீப் நோட்ஸ்க்கு அந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் டிசைன் வந்து பார்க்க முடியுது. இந்த கூகுளோட கீப் நோட்ஸ் மேல வந்து பாருங்க, ஓல்டு ஸ்டைல்ல மேல வந்து பாருங்க நமக்கு ஒரே ஒரு பெரிய லைனா வந்து கொடுத்திருக்காங்க. பட் இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு அந்த கர்வ் வந்து தனியா பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு அந்த 3 டாட் பட்டன் சைடுல இருக்கு. இதுல வந்து மெர்ஜ் ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட்ல நமக்கு கொஞ்சம் பெருசா வந்து இருந்துச்சு அந்த டாங்கிள்ஸ் எல்லாம். இப்ப நியூல வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நோட்ஸ் சேவ் பண்ணி வச்சிருப்போம், அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பின்னு, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வர மாதிரி அந்த அச்சீவ் பண்றது எல்லாமே வந்துட்டு இங்க நியூல வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டியிருக்காங்க.
தென் கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் தீம்ஸ் அந்த பிளஸ் பட்டன் அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீப் நோட்ஸ்க்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் யூடியூப் மியூசிக்லயே இப்போ புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே லைப்ரரி வந்து இருக்கும். அந்த லைப்ரரியில கொஞ்சம் கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பிளேலிஸ்ட் ஃப்ரம் அதர் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க வேற ஏதாவது மியூசிக் பிளேயர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம யூடியூப் மியூசிக் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஆப்பிள் மியூசிக் வச்சிருக்கேன். ஆப்பிள் மியூசிக் வந்து பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூடியூப் மியூசிக் வந்து மாத்திக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இங்க வந்து மோர் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா பிளாட்ஃபார்முக்கு அவைலபிளா இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் மியூசிக் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் மியூசிக்கோட பிளேலிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதுக்கப்புறம் எந்த பிளேலிஸ்டோ அந்த பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு யூடியூப் மியூசிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூடியூப் மியூசிக் வந்து வந்துருது. இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து யூடியூப் மியூசிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, யூடியூப் மியூசிக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு சுத்தமா நல்லாவே இல்லை. பட் ஆப்பிள் மியூசிக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பட் ஆப்பிள் மியூசிக் என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சாங் ஏதாவது நீங்க ஃபைண்ட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா நேம் அடிச்சா மட்டும் தான் வரும். பட் யூடியூப் மியூசிக்ல அப்படி இல்ல, தப்பா நேம் அடிச்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துரும். பட் ஆப்பிள் உங்களால அது பண்ணவே முடியாது. அது மெயின் டிராபேக்கா இருக்கு. அதனாலே இப்ப நான் வந்து யூடியூப் மியூசிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கூகுள் ஆப்ஸ்க்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பாத்துருந்தோம். சோ கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் டிசைன் வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல வந்து நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போகுது. அதெல்லாம் கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அதான் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.